உங்களுக்குங்க, அதாவது எந்த விதமான ஒரு தடை இருக்குதோ, திருமண தடையா? இல்லன்னா தொழில் தடையா? அல்லது எந்த விஷயத்துக்கு நீங்க தடையா இருக்கிற மாரி இருக்குதோ, கண்டிப்பா வந்துங்க அந்த விஷயத்துக்கு உங்க வீட்ல பூஜை ரொம்ப சரியா இருந்தா மட்டும் தான், உங்களுக்கு நெறைய விதமான தடைகள் இருக்காதுங்க. நீங்க உங்க வீட்ல பூஜை ரூம் சரியானபடி இல்லாம, வாஸ்துப்படி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த மாரியான ஒரு பரிகாரங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால நீங்க உங்க வீட்ல உங்களுக்கு என்ன திசை நடக்குது? என்ன திசையில என்ன புத்தி நடக்குது அப்படின்னா, உங்களுடைய திசைக்கு எந்த இடத்துல வீட்ல பூஜனம் இருக்கிறது? ஈசானியத்துல இருக்கிறதா? அல்லது வாயுமூலையில இருக்கிறதா? அல்லது பிரம்மஸ்தானத்துல இருக்கிறதா? அப்படின்னா இந்த 3 டைரக்ஷன்ல உங்க நேரத்துக்கு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும்போது மட்டும்தாங்க, உங்களுக்கு நெறைய வகையில தினசரி உங்க வீட்ல நீங்க விளக்கேத்துறது, பூஜை பண்றது எல்லாமே உங்களுடைய கஷ்டங்கள குறைச்சு, உங்களுக்கு நன்மைக்கான விஷயம் அதிகமா இருக்கும். இதை எல்லாமே நீங்க பண்ணாம, ஏதேதோ பரிகாரம் எங்கெங்கேயோ போய் பண்ணாலுமே கூட, ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்ல பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, இத சரி பண்ணுங்க. அப்பதான் நெறைய விஷயத்துலருந்து நீங்க தப்பிச்சு நல்லா வாழ முடியுங்க.